ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஒரு டெலிஷியஸான மட்டன் சால்னா வைக்க போகிறோம். இந்த மாதிரி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பல்லாரியும், தக்காளி, மிளகா இவ்வளோ நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதோட 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் சேர்த்துக்கணும். இதோ மஞ்சள் சீரகம், மிளகாத்தூள் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் சீரகம், இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா கறியிலேருந்து தண்ணியே நிறையா வரும். ஸோ விசில் போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் போதும், 2 இல்லைன்னா 3, அதுக்கு மேலெலாம் நீங்கள் விசில் விட வேண்டாம். விசில் விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருச்சு. பார்த்திங்களா, நல்லா எண்ணெய்லாம் மேலே தெரியுது. கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த குழம்பு இந்த மாதிரியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காவை 2 நறுக்கி அந்த ஒரு பீஸையும் 3 அந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். கத்திரிக்காவை முதலே போட்டு வேக வச்சிங்கன்னா கூலாக ஆயிரும். அதனால் நான் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் விசில்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வேக விடுங்க. பார்த்திங்களா, ஆல்ரெடி நல்லா வெந்தது தான், அதனால் வச்ச உடனே கொதி வந்துருச்சு. ஆனால் கத்திரிக்காய் வேகிற லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. இப்போ விசில் போட வேணால் லைட்டாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கத்திரிக்காயும் வெந்துருச்சு. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தேங்காவை நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒட்டிகிட்ருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் நான் ஊற்ற போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக ஆயிரும் குழம்பு. கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சால்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்த அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். சால்னாவை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இனிமேல் நீங்கள் சாப்பிடும்போது பரிமாறினாலே போதும். பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மட்டன் சால்னா.
ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.